தக்லீஃப் படத்தை தொடர்ந்து சிம்பு அடுத்ததாக பார்க்கிங் பட இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் நடிக்கப் போவதாக அறிவித்துள்ளார். அதன் பின்னர் 50வது படத்தை தேசிங்க பெரியசாமி இயக்க உள்ளார். 51வது படத்தை ஓமை கடவுளே மற்றும் டிராகன் படங்களை இயக்கிய அஸ்வத் மாரிமுத்து இயக்க போகிறார். கூடிய சீக்கிரமே நடிகர் சிம்பு கோலிவுட்டில் தான் விட்ட இடத்தை மீண்டும் பிடிக்கப் போகிறார் என அவரது ரசிகர்கள் வெறித்தனமாக காத்துக் கொண்டிருக்கின்றனர். நடிகர் சிம்பு என்றாலே அவரை சுற்றி காதல் சர்ச்சைகளும் இருந்து கொண்டேதான் இருக்கும். அப்படி அவர் முதலில் காதலில் விழுந்தவர் நடிகை நயன்தாரா என கூறப்படுகிறது. சில ஆண்டுகள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த இவர்கள் பின்னர் பிரேக்கப் செய்துவிட்டனர். இதையடுத்து நடிகர் சிம்பு நடிகை ஹன்சிகா மோத்வானியை காதலித்து வந்தார். இவர்களின் காதலும் ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளாகவே முறிவை சந்தித்தது. காதலினால் ஒரு பக்கம் சர்ச்சைகளை சந்தித்தாலும் நடிகர் சிம்பு தனது படங்கள் மூலமாகவும் தனது பாடல்கள் மூலமாகவும் சர்ச்சைகளை சந்தித்திருக்கிறார். நடிகர் சிம்புவும் தென்னிந்திய திரையுலகில் வளர்ந்து வரும் நடிகையாக இருக்கும் நிதி அகர்வாலும் தற்போது காதலித்து வருவதாக கூறப்படுகிறது. நடிகர் சிம்புவும் இவரும் ஈஸ்வரன் படத்தில் சேர்ந்து நடித்தனர். அப்போது இவர்களுக்குள் காதல் மலர்ந்ததாக கூறப்படுகிறது. நேற்று பிரம்மாண்டமாக சிம்பு கல்யாணம் நடந்திருக்கிறதாம். அந்த கல்யாணத்தில் தமிழ் சினிமாவின் நடிகர் நடிகைகள் கலந்து கொண்டு நடிகர் சிம்புவை வாழ்த்தியுள்ளனர். தளபதி 69 படத்திலிருந்து நேராக கல்யாணத்தில் கலந்து கொண்டுள்ளார் தளபதி. அந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. சிம்புவிற்கு தாலி எடுத்து கொடுத்தது தளபதி விஜய் அவர்கள் தானாம். தளபதி தான் தாலி எடுத்து தரணும் என்று நடிகர் சிம்புவின் ஆசையாம். நடிகர் சிம்புவின் ஆசை நிறைவேறிவிட்டது. தளபதி 69 படத்தின் படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தளபதி 69 படத்தின் முக்கிய அப்டேட் ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி இப்படத்தில் டிஜே அருணாச்சலமும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க கமிட் ஆகி உள்ளது தெரிய வந்திருக்கிறது. இவர் ஏற்கனவே வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளியான அசுரன் படத்தில் நடிகர் தனுஷின் மகனாக நடித்து அசத்தியிருந்தார். அதைத் தொடர்ந்து சிம்புவுடன் 10 தல படத்தில் நடித்த டிஜே தற்போது தளபதி 69 இணைந்திருக்கிறார். இப்படத்தில் நடிகை மம்தா பைஜுக்கு ஜோடியாக டிஜே நடித்து வருகிறாராம். விஜய் சாரின் கடைசி படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தால் யாருதான் வேண்டாம் என சொல்வார்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.